விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலை புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில், அரியூர், பங்கூர், கோர்க்காடு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக செல்கிறது. சாலை பணிகளுக்காக சாலை ஓரம் இருந்த கடைகள், வணிக வளாகங்கள், வீடுகள் உள்ளிட்டவற்றை அகற்றி அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதற்காக இணைப்பு சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு சாலையோரம் உள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வீட்டின் உரிமையாளர்களிடம் நோட்டீஸ் வழங்கினார்கள். இருப்பினும் அவர்கள் வீட்டை காலி செய்யாததால் இன்று காலை அதிகாரிகள் சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த வீடுகளை இடித்து அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வில்லியனூர் தாசில்தார் சேகர் பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு இந்த இடத்தில் பட்டா இல்லை என்றும் அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளீர்கள் என்றும் ஆகையால் தான் உங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் பட்டா இருந்தால் உங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும், இருந்தாலும் நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக வசித்து வந்தீர்கள் என்றும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மனு எழுதி கொடுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதனை ஏற்ற போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர்.